முருங்கைக்காய் துவையல் பற்றி தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் காட்டியிருக்கும் பாருங்கள், அது நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் இது வந்து சட்னியாகவும் சாப்பிட்லாம், இல்லை துவையல் மாதிரியும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இரும்பு சத்தும் இந்த கால்சியம் அவ்வளோ இருக்குது. இது பெண்கள், முக்கியமாக பெண்கள் வந்து சாப்பிட்ணும். ஹீமோகுளோபின் ரொம்ப வந்து அதிகரிக்கும். இது ஆண்கள் சாப்பிட்டாக்க நம்ம அந்த மூட்டு வலி, எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா வியாதியும் போயிடும். இது பாருங்கள், இதுதான் இது முருங்கை. அந்த காயில் இருக்கிற அந்த பல்ப்பு மட்டும் எடுத்திருக்கேன். அதை சுற்றி வந்து அது வந்து அருவாமனையில் வந்து கிழிச்சி எடுத்திருக்கேன். அது இது போட்டு நல்லா வந்து செவக்க வறுக்கணும். இது நல்லா வதக்கி இது வந்து மிக்சியில் அரைக்க வேண்டியது தான். இது நீங்கள் சட்னியாக வேணும்னாக்கா இட்லி தோசைக்கெல்லாம் வந்து வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, தேங்காய் வந்து அதிகமாக வச்சு காரம் அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் செஞ்சாக்கா இந்த வேர்க்கடலை சட்னி மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் சாப்பிட்லாம். முக்கியமாக வளர்கிற குழந்தைங்க சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. சாதாரணமாக தாளிக்கிற மாதிரி தாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் லைக்.